உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். சார் வணக்கம். வணக்கம். ரெண்டு வண்டி சேர்ற இடத்துல ஒரு இடத்துல வண்டி போய் மோதி ஒரு பெரிய ஃபயர் ஆட்டோ இல்லை, ஒரு பெரிய அதில் நிறைய பேர் இதுவாகிட போகிறாங்க. ஒருவேளை ஃப்ளைட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வாகனமாக இருக்கலாம். இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு மழை, பெரிய மழை வந்து வர்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நார்த்தில் வந்து மிகப்பெரிய மழை, நமக்கு சின்ன நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யலாம். நார்த்தில் மிகப்பெரிய மழை பெய்ய போகுது. அது இல்லாமல் அமெரிக்காவில் இன்னொரு கண்ட்ரியில் மிகப்பெரிய வெள்ளம் வந்து அப்படியே தண்ணி போல் அடிச்சுன்னு போகும். ஜப்பான்லேயே அந்த மழை இருக்குது. ஒரு தண்ணினால் பிரச்சனை ஜப்பானில் ஏற்படும். ஒரு கடலில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படுறத பார்க்க போகும். 3 கடல் கூட இருக்கக்கூடிய தீபகற்பம். அந்த தீபகற்பன்றது அதில் நடுக்கடலில் ஒரு எரிமலையான ஒரு வழி ஒன்று இருக்குது. அது பொங்கத்துக்கான வாய்ப்புகள் இப்போ வருது. அந்த நிலைமை ஏற்படுறப்போ ஒரு சாதாரண ஒரு கொதிநிலை ஏற்படுப்பார்கள் நடக்கும். எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு அதிசயமாக தண்ணி கொதிநிலையாக போகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3 கோள் ஒன்றா சேருது. இந்த 3 கோள் ஒன்னோட சேர்க்கையோட வழியில் ஒரு பெரிய அதிபர், உலகத்தோட பெரிய அதிபருக்கு உடல் வந்து பிரச்சனையாகும். நாட்டில் ஒரு முக்கிய மந்திரி எதிர்பார்க்காத வழியாக ஒரு கைதாகலாம். இவருக்கு இந்த பிரச்சனையான் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த நிலைமை ஏற்படுத்த பார்க்க போறோம். பணம் மாற்றம், பண வர்த்தகம், ஒரு பெரிய கும்பல் வந்து மாற்ற போகுது. மிகப்பெரிய பணக்காரன் திரும்பி ஒரு பிரச்சனையில மாற்றுவார். அமெரிக்கா வளாகம், வெள்ளை மாளிகை, அதோட வழியில் இப்போ ஏற்கனவே பிரச்சனையாச்சு. திரும்ப ஒரு பிரச்சனை இப்போ ஏற்படுறத நம்ம பார்க்க போறோம். ஒரு குழு போல அதிபர்கள் கூடும். அதுல ஒரு சில ஆளுங்க பேசுறதுல அதுல ஒருத்தர் அதிபரோட பேச்சு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் இன்னொருத்தருக்கு ஒரு அரசியல் குழப்பம் ஏற்பட போகுது. அது இல்லாமல் இன்னொன்று ஒரு நடிகனும் அரசியலோட வழி வரப்போறார். ஒரு முக்கிய ஸ்கூல்ல இடத்துல பத்திக்க போது, அதே நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு குழந்தைக்கும் இல்லை அங்கே இருக்க பசங்களுக்கு பிரச்சனை வரலாம். நார்த்தில் ஒரு இடத்துல ஒரு பைப்லைன் போகிற இடமா இருக்கலாம், இல்லை பெரிய இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட போது அது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகலாம். அதே நேரத்தில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் எதிர்பார்க்காத ஒரு மழையை பார்க்க போகிறாங்க. 3 கண்ட்ரிகள் கூட இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் நடுப்புற இருக்கக்கூடிய கடலோட இடத்துல ஒரு முக்கியமான இடத்துல மிகப்பெரிய எர்த்குயிக் வரப்போகுது. இந்த எர்த்குயிக் இது வரைக்கும் பார்க்காத எர்த்குயிக், ஆனால் அது கடலில் வரப்போகுது. இந்தியா 2 தலைநகரத்திலையும் அமெரிக்கா இல்லைன்னா ஜப்பானில் சில மக்கள் கன்ஃபியூஸ் ஆக போகிறாங்க. அங்கே மக்களுக்கு சில பிரச்சனைகள் இந்த எர்த்குயிக்னால நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது தொடர்ச்சி இன்னொன்று ஒரு முஸ்லீம் நாள்லையும் அந்த எர்த்குயிக் வரதை பார்ப்பாங்க. ஒரு ஆலயத்துல திரும்பவும் பிரச்சனை வரும். தங்க விலை ஏறி கொஞ்சம் குறைஞ்சு திரும்ப ஏற ஆரம்பிச்சிடும். ஆனா மார்ச் மாசத்துல கோல்டு கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் இறங்கும். விலைவாசிகள் எதிர்பாராத அளவுக்கு இருக்கும். இது வரைக்கும் எதிர்பார்க்காத வெப்பத்தை நம்ம பார்க்க போறோம். அதுவும் இந்த 15ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள்ளேயே வெப்பங்கள் கொஞ்சம் அதிகமாகிறத பார்ப்போம். 21ஆம் தேதியிலேருந்து அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் நிலவோட ஒளியும் வந்து எதிர்பாராத அதிகமான வெளிச்சத்தை கொடுக்க போகுது. அங்கேயும் வெப்பம் வந்து அதிகமாக நிலைமையை பார்ப்போம். இது இல்லாமல் இந்த நெருப்பு மண்டலம் போல சூரியன் கொதிக்க போது அந்த கொதிக்கக்கூடிய மண்டலங்களோட இது வந்து அதிகமான வெப்பத்தை கக்கக்கூடிய நிலைமை இருக்கிறப்ப அந்த வெப்பங்கள் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால சில இடத்துல ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பர்டிகுலராக
பூமி தன்னோட சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதாவது சூழ்நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பனிப்பாறைகள் மிகப்பெரிய பனிப்பாறை உலகத்திலே இல்லாத பனிப்பாறை உருக ஆரம்பிச்சிடும். அதோட நிலைமை அப்படியே அந்த பனிப்பாறை தலைக்கீழ விழுறதை பார்ப்போம். இந்த பனிப்பாறையினால அமெரிக்கா, இன்னொரு கண்ட்ரி ஐஸ்லாண்டாக இருக்கலாம், சுவிட்சர்லாண்டாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய அட்லாண்டிக்கா, இதெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆக போகுது. பர்டிகுலர் அமெரிக்காவுக்கு சில விஷயங்கள் ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆக போகிறத நம்ம பார்க்க போகிறோம். இது மூலிமா ஒரு நோய் உருவாகுது. இந்த நோய் ஒரு பர்டிகுலர் வழியான ஆளுங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வழியாக இருக்கும். ஆனால் இந்த நிலையை எல்லாருமே வழி தெரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் இருந்தால் இதோட எஃபெக்ட் இருக்காது. இது வேறு வேறு கண்ட்ரியில் வரும், இந்தியாவுக்கு ஒன்றும் வராது. வேறு வேறு கண்ட்ரியில் சில எஃபெக்ட் ஆகுது, அதாவது யூரோப் இல்லைன்னா அமெரிக்கா, ஆனால் அதர் கண்ட்ரியில் ஒரு சளி போல் வரலாம், இல்லை வாந்தி போல் வரலாம், இல்லை உடலோட நிலையை மாற்றலாம், சூழ்நிலையே மாறும், மைண்ட் அதெல்லாம் வேவரிங் என்ன மாதிரி ஒரு இது வரதை செய்ய போகிறாங்க சொல்லுவாங்க. நாசா இல்லைன்னா அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய சயின்டிஸ்ட்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். திருப்பதி போகக்கூடிய பாதை இல்லைன்னா ஒரு மலை, ஒரு பர்டிகுலர் பக்கத்தில் இருக்க ஒரு சில மலைகள் ஒரு இடத்துல சின்ன சரிவோ இல்லை பிரச்சனையாக போகுது. அதே நேரத்தில் நார்த்தில் மிகப்பெரிய மலைகள் பிரச்சனையாக போகுது. அதுவும் அட்லாண்டிக் பக்கத்துலையோ இல்லை எந்த பக்கம் இருக்கக்கூடிய யூரோப்லேயோ 2 மலைகள் ஜாயினாக இருக்கக்கூடிய ஒரு மலை அப்படியே விழக்கூடிய நிலைமை வரும். இது காரணம் உள்ளே இருக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய இன்னர் சர்க்கிளாக இருக்கக்கூடிய பூமி, அதாவது உள் நிலையில் சுற்றக்கூடிய ஒரு பங்கான ஒரு பூமி, அதில் ஹோல்ஸ் இருக்குது, அதில் சில இடத்துல ஃபில் ஆகலை. அதனால இந்த மலைகள் விழுறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வழிகள் இருக்கும். 2 கடல், ஒரு கடலில் கொந்தளிப்பு ஏற்பட்டும், ஒரு கடல் மாறுபட்ட மாதிரியே கலர் காட்டும். அதே மாதிரி இந்த சூரியனோட வெப்பம் அதிகமாக இருக்குன்னா வேறு வேறு கண்ட்ரிகள், மிடில் ஈஸ்டாக இருக்கலாம், இல்லைன்னா யூரோப்பாக இருக்கலாம், அந்த கண்ட்ரியில் அவங்க சூடு தாங்க முடியாமல் ஸ்கின்னில் ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்கின் வியாதிகள் இல்லை ஸ்கின் ப்ராப்ளங்கள் அதிகமாகும். அது மூலிமா அங்கே இருக்க மக்கள் உணவு மசாலா ஐட்டங்கள் ரொம்ப குறைக்கிறது நல்லது. இங்கே பர்டிகுலராக இந்தியாவிலே நார்த்துலலாம் ரொம்ப மசாலா ஐட்டங்கள் குறைச்சிங்கன்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரலாம். நிறைய நம்ம ஆளுங்க இளநீர் இல்லைன்னா இந்த சோத்துக்கத்தாழை இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறது நீர் வரத்து காய்கறிகள், பூசணிக்காய், பீர்த்தங்காய், புடலங்காய் இதெல்லாம் நிறைய நம்ம சாப்பிட்றது இளமேட்டு வர காலத்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு இடத்துல வெப்ப மழையும் பெய்யப்போகுது, அதுலேயே மணல் கூடிய மழை மிடில் ஈஸ்டில் பெய்வதை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முஸ்லீம் நாடுகள் அவங்க எதிர்பார்க்காத ஒரு வழியில் சண்டை ஏற்படுறதுனால திரும்ப சில இடத்துல தங்கம் வெள்ளியோ திரும்ப ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராகு, சனியோட ராகு போய் சேரக்கூடாது. அது சேரப்போ பெரிய இன்சிடென்ட்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி அடியிலேருந்து சில பொருட்கள் தென்படும். மிகப்பெரிய அதிசயமான வழிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மார்ச் மாதத்துல ஜூன் மாதம் வரைக்கும் பொருளாதார அடிப்படை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மக்கள் எதை வாங்கணும், எதை வாங்கக்கூடாது, எது வழி பண்ணுன்ற நிலைமை ஏற்பட்டுரும். ஸோ மக்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அதே நேரத்தில் வேலை வாய்ப்புகள் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த போகிறத பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டேட்டில் கவர்மெண்ட் சேலரி கொடுக்க முடியே தவிக்க போகிறாங்க. அந்த நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். மிகப்பெரிய கப்பல் கரையை ஓரம் வராமலே பற்றிக்க போகுது. லண்டன் இல்லைன்னா யூரோப்பில் ஒரு முக்கியமான வளாகம், அந்த டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கும், அது ஒரு ஃபயரில் இதுவாக போகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இன்னும் நிறைய இருக்குது, அகஸ்தியர் அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். சார், இப்போ இந்த 3 கிரகங்கள் சேர்க்கை சொல்கிறீங்களே, அந்த 3 கிரகங்கள் சேர்க்கையால் இந்த ஷேர் மார்க்கெட்டு எப்படி இருக்கலாம்? 14, 21 ஏன்னா 21 இந்த மாதம் எண்டுக்குள்ளே ஷேர் விழலாம். இல்லைன்னா சில மாற்றங்கள், கோல்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், வெள்ளியும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா மார்க்கெட் அமெரிக்கா ஒரு மார்க்கெட் விழுது. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆனால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதை சொல்கிறேன். சார், இப்போ இந்த சனியோட ராகு சேர்றது ஆபத்து.
அதே நேரத்தில் வந்து பூமிக்கு அடியில் ஒரு அதிசய பொருள் கிடைக்கும் போதுன்றீங்க. ஏதாவது கனிம வளங்கள், புதிய கனிம வளங்கள் கிடைக்குமா என்ன கனிம வளங்கள்லாம் ஆராய்ச்சியில் இருக்கு, அது வேற விதமாக வரும். இது கிடைக்கிறதெல்லாம் ஆதி காலத்துது, அதுக்கான வழிகள்லாம் இருக்கு. சார், இப்போ இந்த ராகு சனி சேர்க்கையால அரசியல்ல எப்படி இருக்கு சார்? தமிழ்நாட்டோட எதிர்கட்சிகள் அதில் இருக்கக்கூடியங்க சிலர் ரொம்ப குழப்பமாய் சில பிரச்சனை சண்டை கூட போட்டுப்பாங்க. அந்த மாதிரி நிலைமை ஒன்று ஏற்படும். நார்த்தில் எதிர்கட்சிகளோட குழப்பங்கள் ரொம்ப நீடிக்கும். அது மூலிமா ஆளுங்கட்சிகள் கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க, பிரச்சனையாக இருப்பாங்க. ஆளுங்கட்சிகளுக்கு சாதகமாக இருக்குமா? வரும், பின்னாடி சாதகமாக வந்துடும் சார். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சனி ராகு சேர்க்கையால் மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு? அது ஒரு மாதம் தான். அது மார்ச்சுக்கு அப்புறமா ஏப்ரல் 18 மாறிடுறார் ராகு. ஆனால் சனி போய் உட்காரப்போ, அதாவது சாயாகிரகத்தில் சனி போய் கெமிக்கல் சம்மந்தப்பட்டவர் உட்காரப்போ ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், அதாவது பிரச்சனைகள் இங்கே இல்லை, வேறு கண்ட்ரியில். அதாவது மீனத்தில் உட்காரப்போ எப்பவுமே வெஸ்டர்ன் கண்ட்ரி நாம் வச்சுக்கணும். குருவோட வீடு வெஸ்டர்ன் கண்ட்ரி அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வழி சொல்ல இதுவாக இருக்கும். சரி, இங்கே நமக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. இல்லை. மலேசியாவுக்கு எப்படி இருக்கு சார்? மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேஷியா இந்த மாதிரி கண்ட்ரிலாம் மழை பயங்கரமாக இருக்கும். இந்தோனேஷியாவில் எரிமலைகள், அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சார், நம்முடைய இந்தியர்கள், தமிழ்நாட்டு இந்தியர்கள் வந்து வெளிநாட்டுல எல்லாம் வேலையை பார்க்குறாங்கல்ல, அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அமெரிக்காவில் தான். அமெரிக்காவும் இன்னொன்று 2-3 கண்ட்ரிலையும் யூரோப்லேயும் சில பிரச்சனைகள் ஏற்படும். அப்புறம் கம்மியாயிடும். இப்போது மோடிஜி போகிறாரு, சில மாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். 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 ரோஜா டிவி நேயர்களுக்கும் கோடான குறையசியம் இன்னும் நிறைய இருக்காங்க சார் சொல்லுவார். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உடனுக்குடன் சுவாரஸ்யமான செய்திகள் உங்களை வந்து சேர பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.